ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஹரன் மிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்க்கலாங்க. இந்தியாவோட பிளாக் டைகர்னு சொல்லப்படுற ஒரு கிரேட்டஸ்ட் ரா ஏஜெண்ட்டை பற்றி பார்ப்போம். இவர் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர கௌஷிக். இவர் 1952ல் ஏப்ரல் 11ல் வந்து ராஜஸ்தானில் இருக்க ஸ்ரீகங்கா நகருங்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல பிறக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் ராஜஸ்தானோட ஜெய்ப்பூர் கேபிட்டல்லேருந்து ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர் பஞ்சாப் பார்டர், பாகிஸ்தான், பஞ்சாப் இது 3த்தோட அந்த பார்டர் லைன்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடம். ஸோ இங்க 1952ல பொறக்குறாரு. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்னால ஆப்வியஸா இவருக்கு வந்து அந்த பேட்ரியாட்டினிசம் வந்து நேச்சுரலா இருக்கு. அவங்க அப்பா கௌஷிக், ஜே.எம். கௌஷிக் இவர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டயர்ட் ஆனவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஆம்லா தேவி. இவங்க 2 பேருக்கு பொறக்குறாரு. ஸோ, இவரு அந்த ரீஜியன்ல பொறக்கறனால ஜென்ரலாவே இவருக்கு அந்த பஞ்சாபில வந்து ரொம்ப ஒரு ஃப்ளூயன்சி இருக்கு. அதே மாரி பாக்ரிங்கிற ஒரு ராஜஸ்தான்ல இருக்க ஒரு டயலெக்ட். அது ஒரு வகையான லாங்குவேஜ் தான். இப்போ உதாரணத்துக்கு கன்னடால துளுன்னு ஒரு டயலெக்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா, தமிழோட சிங்கள தமிழ் அது ஒரு வகையான தமிழோட டயலெக்ட். அந்த மாரி டயலெக்ட்டான ஒரு லாங்குவேஜ் தான் பாக்ரி. ஸோ, பாக்ரி, பஞ்சாபி இதில வந்து அவரு நேச்சுரலாவே தேர்ச்சி பெற்றவரா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்டி பிஹானி பிஜி காலேஜில வந்து இவரோட பிகாம் முடிக்கிறாரு. பிகாம் முடிச்சுட்டு இவரோட ரொம்ப ஒரு காலேஜில இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, லைக் ஆக்டிங் கிளாஸ் ஆகட்டும், இந்த டிபேட்ஸ்லலாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பெர்சனா இருந்திருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு இந்த ரா ஏஜென்ட் இந்த ரால வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் வருது. ஸோ, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1973ல. ஸோ, அப்போ வந்து டெல்லியில அப்ளை பண்றாரு. அவருக்கு வந்து டெல்லியில செலக்ட் ஆகி டெல்லியில போய் ட்ரெய்னிங் எடுக்குறாங்க 2 வருஷமா. அங்க வந்து ஒட்டுமொத்த இந்த ஸ்பைய பத்தின ஒரு ஒரு ட்ரெய்னிங் வந்து ஃபுல்லா தரோவா குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் எப்படி கேதர் பண்றது? எப்படி ஒரு எஸ்பியோனேஜ் அதாவது எஸ்பியோனேஜ்னா எப்படி அந்த இடத்துக்கு போறது, இன்டெலிஜென்ட் கேதர் பண்றது, அந்த கிடைச்ச இன்டெலிஜென்ட் எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு கன்வே பண்றது? அதே மாதிரி டார்ச்சரஸ் ஒருவேளை நீங்க கேப்டிவேட் ஆயிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா, அந்த அவங்களுக்கு குடுக்குற அந்த டார்ச்சர வந்து எப்படி என்ன வகையான டார்ச்சர்ஸ் இருக்கும்? அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அந்த மாரி ரிகரஸ் ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. அ எஸ்பியோனேஜ், கோவர்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் ஸ்பை இந்த மாரி எல்லா வகையிலயும் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றாரு. அதே மாதிரி இல்லாம, இவரு அனுப்பக்கூடிய மிஷன், இவரு பாகிஸ்தானுக்கு அனுப்ப போறாங்க. ஸோ, அதுக்கேத்த மாரி தயார் நிலைப்படுத்துறாங்க. என்ன மாரின்னா வந்து, இவரு முஸ்லீமாவே கன்வெர்ட் அவரு ஃபுல்லா முஸ்லீமா அண்டர் கவர் ஏஜென்ட் ஆக போறனால, முஸ்லீமோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உருது கத்துக்கிட்டாங்க லாங்குவேஜ். உருது கத்துக்கிட்டாரு. முஸ்லீமோட லைஃப் ஸ்டைல்ஸு ஸோ இது எல்லாத்தையும் மாறி கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் பெர்சனாவே மாறுறாரு. 1975 இவரோட 23வது வயசுலயே வந்து இவரு பாகிஸ்தான்ல வந்து ஏஜென்ட்டா அனுப்புறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ கராச்சில இருக்க வந்து ஒரு லா ஸ்கூல்ல வந்து இவர வந்து ஒரு கராச்சி யுனிவர்சிட்டில வந்து எல்எல்பிக்கு அனுப்புறாங்க லா ஸ்டூடெண்ட்டா. அங்க இவரோட பேரு பார்த்தீங்கன்னா, நபி அஹ்மத் ஷக்கீர்ங்கிற ஒரு பேர மாத்திக்கிறாரு. இவரோட கௌஷிக்ங்கிற பேர வந்து நபி அஹ்மத் ஷக்கீரா மாறி அங்க போறாரு. அங்க முடிச்சோனே ஆர்மில வந்து கிளர்க்கா வேலை கிடைக்குது. ஆர்மில வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு. சைட் பை சைடு அவரோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இது எல்லாத்துலயும் சைட் பை சைடு வந்து அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ் டைம் கோஸ் 1979ல இருந்து 1983 வரைக்கும் ஒரு கிளர்க்கா இருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்மில ஹையர் போஸ்ட் லைக் கேப்டனா மாறுறாரு. ஸோ, இது அப்படியே கன்டின்யூ ஆகிக்கிட்டே இருக்கு. சைட் பை சைடு இப்படி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பாகிஸ்தானி பொண்ணு மேல இவருக்கு வந்து ஒரு லவ் வருது. ஸோ, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா அமராத். ஸோ, அவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் பிற்காலத்தில அவங்க இறந்து போறாங்க. அது வந்து அது செகண்டரி விஷயம். ஸோ, அதுக்கப்புறம் இவரு கேப்டனா இருந்தவரு மேஜரா மாறுறாரு. மேஜர் கேப்டன் நபி அகமத். ஸோ, அ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டா போய் கிளர்க்கா மாறி அவங்க எனிமியோட ஆர்மில வந்து மேஜராவே மாறுறாரு. ஸோ, இதனால வந்து இந்தியாக்கு நெறைய ஹெட்ஜ் வருது. அப்ப இருக்க அந்த கார்கில் சிட்யூவேஷன்லாம் இருந்தது. ஸோ, கார்கில்ல இருக்க நெறைய அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் அவர் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் ஷேர் பண்றாரு. அதே மாதிரி நெறையா பாகிஸ்தானோட வெப்பன்ஸ் இந்த சீக்ரெட் பேஸஸ் எங்க இருக்கு? முக்கியமா டெரரிஸ்ட் கேம்ப் எங்க இருக்கு? டெரரிஸ்ட் எங்க ட்ரெயின் பண்றாங்க? அடுத்த பிளான் என்னங்கிற இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து அவர் இந்தியாவுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட டோட்டல் எஸ்பியானேஜ் டைம் பார்த்தீங்கன்னா, 1973லேருந்து 85, 86 வரைக்கும் பண்றாங்க. பட் 86ல துரதிர்ஷ்டவசமா என்ன ஆகுதுன்னா வந்து, இந்தியாலருந்து ஒரு ஏஜென்ட் அங்க போறாரு. ஃபீல்ட் ஆப்பரேட் ஹினியாத்துங்கிற ஒரு பேரு. ஸோ இந்த ஃபீல்ட் ஆப்பரேட்டர் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறாரு. ஸோ இது வந்து அவருக்கு எப்படியாவது கௌஷிக் கிட்ட குடுக்கணும்னு. பட் அன்பார்ச்சுனேட்டா ஐஎஸ்ஏவோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அதாவது உள்நாட்டிலேயே வந்து வேற ஏதாவது உள்நாட்டுக்கு எதிரா ஏதாவது ஸ்பை ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்களா? இல்ல அவங்க நாடா சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்தியன் சிட்டிசன் யாரா இருந்தாலும் இருக்காங்களாங்கிறத பார்க்குறாரு. அப்போ இது வந்து
இந்த இனியத்துங்கிற நபர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இவங்கள 2 வருஷமா டார்ச்சர் பண்ணி, இந்த ஃபைல் யாருக்கு குடுக்க போறீங்க? இந்த டாக்குமெண்ட்ஸ் யாருக்குங்கிறத வந்து ரொம்ப சொல்றாரு. முதல்ல இவர் யாரு? இவர் எங்க? நீங்க உங்களோட பேக்கிரவுண்ட் என்ன? பட் இனியாத் வந்து எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. அவரு ஸ்பைங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் இவரு யார பார்க்க போறோங்கிறத சொல்லிட்டாரு. அதாவது நபி அகமது கௌஷிக்க வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கௌஷிக்க வந்து சிறைபிடிக்கிறாங்க. ஸோ அவர வந்து பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் அவரையும் டார்ச்சர் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்ல சொல்லி, இவர வந்து தூக்கு தண்டனை குடுக்குறாங்க. அத குறைச்சு அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனையா மாத்துனாங்க. ஸோ இவரு ஜெயில்ல வந்து சித்திரவதை பண்ணப்படுறாரு. இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். ரொம்ப, ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. ஏஜென்ட் கடைசி வரைக்கும் இவர் சொல்லவே இல்ல. ஒரு இந்தியன் ஏஜென்ட் இவரு இதுக்கு தான் இருக்காங்க. பட் இது பாகிஸ்தானால நம்பவே முடியல. எப்புட்றா ஒரு அ இந்தியன் சிட்டிசன் வந்து இங்க நம்மளோட நாட்ல ஒரு மேஜராவே மாறுறாங்கிறத வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட குரூவல் பனிஷ்மென்ட்ல போயிட்டுருக்காரு. 1986ல இவர அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போலேருந்து 2001 வரைக்கும் இவரு வந்து ஜெயில்ல இருக்காரு. இவரு எந்த ஜெயில்ல வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்க சென்ட்ரல் ஜெயில், மைன்வாலிங்கிற ஒரு சென்ட்ரல் ஜெயில். மியான்வாலி அதாவது ராவல்பிண்டி பக்கத்துல இருக்க ஒரு சென்ட்ரல் ஜெயில்ல வச்சிருந்தாங்க. ஸோ 2001ல இவரு வந்து டியூபர்குலோசிஸ்னாலயும், இவங்க குடுத்த அந்த மன அழுத்தம், அதீத ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்த ஹார்ட் அட்டாக்னாலயும் இவரு வந்து 2001ல இறக்குறாரு. ஸோ 16 வருஷம் கிட்டத்தட்ட ஜெயில்ல இருந்திருக்காருங்க. இந்தியன் நேஷனுக்காக பாகிஸ்தானோட டெரிட்டரில. ஸோ அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவங்க தான் வந்து இவருக்கு வந்து பிளாக் டைகர்ங்கிற ஒரு பேர் குடுக்குறாங்க. அதே மாரி இவரு ரா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து இவரோட பிக்சர் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே இந்தியாவோட ஹன்சங் ஹீரோனா அது வந்து மிஸ்டர் கௌஷிக் அதாவது பிளாக் டைகர் சொல்றது. ஸோ இந்த ரவீந்திர கௌஷிக் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரா ஏஜென்ட்ன்னு சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பை ஏஜென்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பை ஏஜென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். பாய்.